ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஆடி மாதம் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நைட்டு ஒரு 10:00 போல் பெரியம்மா ஊர்லேருந்து எங்கள் ஃபேமிலி, பெரியம்மா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து திண்டுக்கல்லில் இருக்குது. போகவே ஒரு 3 ஹார்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஓவராக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப மின்னல் விட்டுச்சு. அதனால அங்கங்கே வெயிட் பண்ணி போனோம். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஊருக்குள்ளே போயிட்டோம். அது ஒரு கிராமம். ரொம்ப தூரம் போகணும். ஊரில் வெளியிலேருந்தே ஊருக்குள்ளே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போகணும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. அங்கங்கே ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். 2 சைடுமே வந்து ரொம்ப காடு தான் அதிகமாக இருக்கும். ஒரு வழியாக ஊருக்குள்ளே போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்த பின்னாடி தூரத்தில் வந்து அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தானுங்க. அப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டோம். எங்கள் குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி. சாமி வந்து ஊருக்கு வெளியே தான் இருக்குது. இது வந்து ஊருக்குள்ளே இப்போ தான் நாங்கள் என்ட்ரு ஆகும்போது நைட்டு 10:00 மேலே ஆயிடுச்சு. 11:00 ஆயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா கூட்டமே இல்லை. நாங்கள் போன டைம் போகும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் போய் பார்த்தா தெரியுது நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டோம். வருஷம் போகும்போதெல்லாம் வந்து நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பூசாரி வந்து அருவா மேலே ஏறி நின்று இங்கே இருக்க கோயிலேருந்து குலதெய்வம் கோயில் அங்கே வெளியே இருக்கும், ஊருக்கு வெளியே அங்கே வரைக்கும் போவாங்க. அங்கே போய் இறங்கிட்டு சாமி முன்னாடி வந்து துந்நூறு போடுவாங்க, குறி சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டோம். அதனால் இந்த தடவை அதை பார்க்க முடில. ஊருக்குள்ளே வந்து ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மரத்தியம்மன். இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் வந்து கருப்பண்ணனை போய் பார்க்கணும். அதனால் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வெளியே உட்காந்துருந்துட்டு அப்புறம் பார்த்தோம். எல்லோரும் வந்து இல்லை அவ்வளோதான் கிளம்புங்க, டோரை க்ளோஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு சாமி இருந்துச்சு. அதுவும் ஒரு பெண் தெய்வம் தான். பேர் எனக்கு சரியாக தெரியலை. சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாமியும் கும்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஊருக்கு வெளியே தான் வந்து கருப்பண்ணன் சாமி கோயில் இருக்குது. எங்கள் சாமி வந்து குளத்து பக்கத்தில் இருக்குது. அதனால் அந்த சாமியை வந்து குளத்து கருப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்புறம் சந்தன கருப்புன்னும் சொல்லுவாங்க. நாங்கள் போயிட்டோம். குளத்து பக்கத்தில் போயிட்டோம். அங்கே குளம் இருக்குது. பட் அங்கே உள்ள தண்ணி இருக்காது. ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சாமிக்கு வந்து கோயிலெலாம் எடுத்து கட்டக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 4 செவர் மட்டும் வச்சுருக்காங்க. சாமி வந்து வெளிச்சத்தில் தான், அந்த வெயிலில் தான் இருக்கணுன்றதுக்காக அம்மா வேண்டுதல் விட்டுருந்தாங்க. அதனால் வந்து ஒரு கெடா வாங்கியிருந்தோம். எல்லோரும் வந்து இந்த டைமில் தான் வந்து மொத்தமாக வந்து கெடா வாங்கி வருவாங்க. தனித்தனியாலாம் கும்பிட மாட்டாங்க. மொத்தமாக இன்றைக்கி இந்த ஆடி அன்றைக்கி தான் வந்து எல்லா கெடாவும் வந்து விட்டு ஒரே மாதிரி வந்து சாமிக்கு பலி கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு போடுவாங்க மறுநாள் காலையில். அப்புறம் எங்கள் அக்கா பசங்க எல்லோரும் வந்திருந்தனால அவனுக்கு முடியலை கொஞ்சம். அதனால் அம்மா அவன் வந்து இட்லியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நைட்டு கரண்ட்டு போயிடுச்சு. நிலா இருந்துச்சு. நிலா வெளிச்சமே பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் தூங்க போயிட்டோம். மறுநாள் காலையில் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து எடுத்தது. நைட் எதுவும் தெரியலை, இருட்டுக்குள்ளே இருந்தனால. காலையில் எந்திரிச்சு பார்த்தேன். இதுதான் அவங்க வீடாம், பண்ணை வீடுன்னு சொன்னாங்க. சுற்றி ஃபுல்லாக வயக்காடாக இருக்குது. ஃபுல்லாக அவங்க இடம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தா வாத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி வச்சுருந்தாங்க. அப்புறம் கருப்பு கோழி இருக்கும்ல, அதுவும் வச்சுருந்தாங்க. மாடு வச்சுருந்தாங்க. காலையில் நான் எந்திரிக்கவும் போய் பார்க்கும்போது மாடுக்கு வந்து பால் கறந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு டீ போட்டு விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் குளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். நைட்டு வந்து தூங்குறதுக்கே 2:00 மேலே ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இந்த மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்தேன். ஓகே, நைட்டே வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. கரண்ட்டும் இல்லை மழை பெஞ்சனால. இது ஃபுல்லாக அவங்க இடம்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாக அங்கே நெல் போட்டிருக்காங்க. அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி வாழை போட்டிருக்காங்க, தென்னை மரம் வச்சுருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து மோட்ரு செட்டு இருக்குது, கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இன்னொரு நாள் போயிட்டு வாங்க ஊருக்கு, கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வரலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நானும் போய் ரெஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேன். இதுதான் அவங்க வீடு. ரொம்ப குட்டி வீடு தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கிளம்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். சாமி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோ. அதனால் எடுக்க முடியலை. வெளியே இருந்து கோயிலை மட்டும்தான் எடுத்தேன். அப்புறம் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா, அத்தை எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கல் பொங்கி வரவும் அதை எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி கருப்பண்ண சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சாமி பார்க்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு 2 கிலோமீட்டர் வந்து தள்ளி போனோம். இந்த சாமி தான் அது. சாமி பேர் சின்ன கருப்பு பெரிய கருப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாமிக்கும் வந்து கோயில் கட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் சாமி பெரிய சாமியையும் பார்த்துட்டு சந்தன கருப்பையும் பார்த்துட்டு கடா சோறு போட்டிருந்தாங்க. அங்கே வீடியோ எடுக்க முடியல, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நாங்களும் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு திரும்ப திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
நிறையா வீடியோ எடுத்திருந்துருக்கலாம். காரில் ஏறி உட்காந்தோடனே தூங்க ஆரம்பித்தேன். காலைல எதுவும் சாப்பிடல. மதிய சாப்பாடு நான்வெஜ் சாப்பிடுவோம். அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடில. அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.